Hello students, welcome to Hivamax Study Time. 10th Standard Science Important Questions என்னன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். தமிழ் மீடியம் பசங்களுக்கும் இதில் கொஷின் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இதை பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டரில் 6th சப்டிவிஷன் 1, 3, 4, 5, 7, 8, 9, 10. 8th ரோம் லெட்டரில் 2, 3, 4, 5. நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே மார்க் பண்ணுங்கள். புக் வச்சுருந்தீங்கன்னா சைடில் அப்படியே மார்க் பண்ணிடலாம். Chapter 2 அதே மாதிரி 1 2 3 5 6 8 9 7 1 2 3. Chapter 3 6th Roman letter 1 4 6 8th Roman letter 1 and 2. Chapter 4 7th Roman letter 1 2 3 8th Roman letter 1 3 4. Chapter 5 6 2 3 4 5 7 2 4 5 9 1 4. 6 10th Roman letter 1 3 4 5 6 9 11 2 and 3. அடுத்து கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டுக்கு தரோ பண்ணிவிடுங்க, அப்புறம் கெமிஸ்ட்ரி பாருங்கள், அப்புறம் பயாலஜி பாருங்கள். ஏன்னா ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி நிறைய வாட்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், நமக்கு அது ஈஸியாக இருக்கும். சாப்டர் 7 6th Roman letter 1 3 6 7th Roman letter 1 4 5. சாப்டர் 8 6th Roman letter 1 and 3 7th Roman letter எல்லாமே பார்க்கணும், முக்கியமான லெசன். சாப்டர் 9 5th Roman letterல 1 5 7 6th Roman letter 1 2 4. சாப்டர் 10 5th Roman letterல 2 3 4 6th Roman letter 1 2 4 5. 11th chapter ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து எல்லாமே பார்க்கணும். 6th Roman letterல 1 2 3. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக தரவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பயாலஜி வாங்க. ஏன்னா பயாலஜி படிக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் ஒழுங்காக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது முடிச்சிட்டிங்கன்னா பயாலஜி வாங்க. அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கணுமானா கண்டிப்பாக கிடையாது, நீங்கள் எல்லாமே பார்க்கணும். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கக்கூடாது, சரிங்களா? பயாலஜி சாப்டர் 12 6th Roman letter 3 to 8 3 4 5 up to 8 நீங்கள் பார்க்கணும். 7th Roman letter 1 and 2. Chapter 13 6th Roman letter 1 and 2 7th Roman letter 2 and 3. Chapter 14 6th Roman letter 1 2 5 6 7 10 12 8th Roman letter 3 and 5. Chapter 15 6th Roman letter 1 5 6 7th Roman letter 1 and 2 8th Roman letter 1 and 2. Chapter 16 7th Roman letter 1 2 6 8 9 8th Roman letterல 2 3 4. அடுத்து 17 chapter 6th Roman letterல 3 4 7 8 10 7th Roman letterல 1 and 2. Chapter 18 1 2 3 4. Chapter 7 1 and 2. Chapter 19 2 3 4 6th Roman letter 7th Roman letterல 1 and 2. 20th chapter 7th Roman letter 1 3 4 5 7. 8th Roman letter 2 4 5. Chapter 21 7th Roman letter 2 5 6 8th Roman letter 1 2 3 5 9th Roman letter 1 and 2. Chapter 22 5th Roman letter 2 3 5 6 6th Roman letter 1 2 4 7th Roman letter 1 4 5 6. So chapter wise சொல்லிட்டேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா படிங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. Do like, share and subscribe. இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் வந்து ஒன் வேர்ட்ஸ் தான். ஒரு சில நேரம் 4 மார்க்கில் கூட ஒன் வேர்ட்ஸ் உங்களுக்கு கேட்டு வச்சுடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட்ஸு நல்லா தரவு பண்ணிவிடுங்க. சூஸ் அ ஃபிலப்ஸ் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ், கிவ் ரீசன், அதுக்கப்புறம் அசெஷன் ரீசனிங், இது எல்லாமே நீங்கள் வந்து தரவு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர் டீட்டெயில் ஆன்சர்னு படிங்க, சரிங்களா? எப்போவுமே ஒன் வேர்ட்ஸ் தான் சயின்ஸ் வந்து ரொம்ப அதிக மார்க் எடுக்கிறனால நான் லாஸ்ட்டு படிச்சுக்கிறேன், எக்ஸாமுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ரிவைஸ் பண்ணிக்கிறேன்னு தயவு செய்து இருந்துடாதீங்க, நமக்கு அது கஷ்டம். ஸோ ஆல்வேஸ் ஒன் வேர்ட்ஸ்க்கு முக்கியம் கொடுங்க. அண்ட் டயக்ராம் கொஷின்ஸ் ஒரு 2 3 தான் இருக்குது, அதையும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ டயக்ராம் கொஷின்ஸ் பார்ட்ஸ் கரெக்டாக எழுதணும், சரிங்களா? நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மோஸ்ட்லி கம்பல்சரி கொஸ்டினில் தான் கேட்குறாங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் பார்த்துடுங்க, அதில் இம்பார்ட்டன்ஸ் பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் வரும்.
கரெக்ட்டுங்களா? பயாலஜில கூட அவ்வளவா இல்ல. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில வருது. ஸோ என்ன பண்ணலாம், அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். இப்போ ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே புதுசா கேட்கலாம். நியூமெரிக்கல்ல பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால என்னோட சஜஷன் என்னன்னா, நியூமெரிக்கல் எல்லாமே பார்த்துடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்ஸ்ல ஆப்டிக்ஸ்லேருந்து வரும். அந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் லெசன் அதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அது எப்பவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நியூமெரிக்கல்ல போகாதீங்க. எல்லாமே பார்த்துடுங்க. ஃபார்முலாஸ் அண்ட் சப்ஸ்டியூஷன் கால்குலேஷன் இது மட்டும் கவனமா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.